ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு தீபாவளி ரெசிபியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஜாங்கிரி தான் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஜாங்கிரி அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட்டுன்னே சொல்லலாம். அதே நம்ம தீபாவளிக்கு நம்ம வீட்டில் ஸ்வீட் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம வீட்டிலேயே எப்படி ஸ்வீட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மிக்சர் அப்புறம் முறுக்கு இதெல்லாம் 1 கிலோலலாம் செஞ்சு போட்டிருக்கேன். அதே போல் இன்றைக்கி நம்ம ஜாங்கிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ உளுந்து ஊற வச்சுருக்கேன். அதில் தான் இன்றைக்கி நம்ம ஜாங்கிரி பண்ண போகிறோம். இப்போ முதல்ல நம்ம ஸ்வீட் பண்ணுறதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் வெள்ளை உளுந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கிட்டா போதும். அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை. நம்ம உளுந்த வடைக்கு எந்த அளவுக்கு ஊற வைப்போமோ அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பாகுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். 3/4 கிலோ இந்த பவுலில் 3/4 அளவுக்கு இருக்குது. கரெக்டாக இந்த இதில் 1 கிலோ பிடிக்குது. அதில் 3/4 இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ இதை பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு பாருங்கள், இதில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இது நல்லா கரைஞ்சி பாகு வரட்டும். சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு பாகு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். பாகில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் மணம் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. லைட்டாக சேர்த்துக்கோங்க, ஒரு ஏலக்காயை தூள் பண்ணி. அப்புறம் கொஞ்சம் கலர் பவுடர்னாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. கலர் பவுட்ரு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ கம்பி பதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி எடுத்து பார்த்தா பிசு பிசுப்பாக தெரியணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்திருக்கு பாருங்கள். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நூல் மாதிரி இந்த மாதிரி வரணும் நம்ம 2 கை விரலுக்கு நடுவில். அப்போனா இந்த பாகு பக்குவமாக காய்ச்சிட்டோன்னு அர்த்தம். இதுக்கு மேலே காய்ச்சினோம்னா பாகு கம்பி மாதிரி ரொம்ப கெட்டி சேர்ந்துடும். அதனால் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாகு ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சுட்டு நம்ம மாவுக்கு ரெடி பண்ணிடலாம். உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம உளுந்த வடைக்கெலாம் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றி அரைக்க மாட்டோம். சும்மா அரைக்க முடியலைன்னா லைட்டாக தெளித்து விட்டு தான் அரைப்போம் இல்லையா? அது போல் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், மாவு எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு அரைக்க முடியலைன்னா தண்ணி மட்டும் தெளித்து அரைக்கணும். நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ உளுந்து மாவு பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு. உளுந்து மாவு நல்லா கலந்துக்கோங்க. கலக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாகவே கலக்கணும். ஆப்போசிட் சைடில் இப்படிலாம் கலந்திங்கன்னா மாவு நீத்து போயிடும். அதனால் மாவு கலந்திங்கன்னா இப்படியே கலங்க, இல்லைன்னா இப்படி கலந்திங்கன்னா இப்படியே கலக்கணும். 2 பக்கம் இப்படி மாற்றி கலந்திங்கன்னா மாவு தனித்தனியாகிடும். அதனால் மாவு இப்படி கலக்கிறதுக்கு கையை இப்படி வச்சு ஒரு பக்கமாகவே இப்படி கலந்துக்கோங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், இந்த மாதிரி கலந்திங்கன்னா மாவு நல்லா பஞ்சு போல் வரும். அடுத்து இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 2 3 4 இதில் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கலர் பவுட்ரு இல்லைன்னா லிக்விட் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆப்போசிட் சைடில் கலக்கக்கூடாது. கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பர் கலராக வந்திருக்கு. பொரிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் டார்க் ஆயிரும். சூப்பராக கலந்தாச்சு. அவ்வளோதான், ஜாங்கிரிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் ஜாங்கிரி புளியறதுக்கு இது போல் ஒரு கவர் எடுத்திருக்கேன், பிளாஸ்டிக் கவர். நீங்கள் பால் கவர் இல்லைன்னா எண்ணெய் கவர் அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா பைப்பிங் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இதில் தான் புளிய போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே கிடைக்கும். அதனால தான் நான் கவரில் புளிஞ்சுக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு விலகாமல் இருக்கும். இது போல் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை எடுத்து இந்த கவருக்குள்ளே போட்டுக்கலாம். கவரை லைட்டாக சுருட்டிக்கோங்க. அப்போ தான் வெளியிலலாம் மாவு படாது. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு போட்டதுக்கப்புறம் மேலே இந்த கவரை இப்படி மேலே எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு நல்லா இதை உள்ள மாவெல்லாம் மேலே பட்டுருந்துச்சுன்னா உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி
ஒரு கார்னரில் மாவு இந்த மாதிரி வர்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுருட்டி பிடிச்சிக்கோங்க. சுருட்டி பிடிச்சிட்டு உங்களுக்கு இதில் ரப்பர் பேண்ட் போடுற இல்லை கை வந்து உங்களுக்கு நழுவிட்டு வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றிக்கோங்க. இல்லை கையிலேயே இறுக்கமாக பிடிச்சிக்குவீங்க அப்படின்னா பிடிச்சிக்கோங்க. இப்போ ரெடியாக இருக்குது. சக்கரைப்பாகு ரெடி பண்ணி இறக்கி வச்சாச்சு. இப்போ மாவும் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாகலாம் இதுக்கு எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. நம்ம முறுக்கெல்லாம் பொரிப்போம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு இதுக்கு எண்ணெய் ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. அதே போல் எண்ணெய் வந்து அதிகமாக காயக்கூடாது. லேசாக காஞ்ச உடனே நம்ம புளியறதுக்கு ஆரம்பிச்சிடணும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் இதில் ஓட்டை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஓட்டை போட்டாச்சு. இப்போ புளிஞ்சிடலாம். முதல்ல ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக இப்படி சின்ன சின்ன ரவுண்டாக போடுங்க. இந்த மாதிரி ஜிலேபி புளிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரவுண்டாக புளியறதுனா கூட புளிஞ்சுக்கலாம். இல்லைன்னா மேலே இந்த மாதிரி பூ போல் போட்டதுன்னா கூட போட்டுக்கலாம். இது மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரவுண்டாக ஒரு ஜிலேபி சூப்பராக இருந்தால் சின்னதாக அப்படியே ரவுண்டாக இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரியே போட்டாலே போதும். நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம். அதனால் இது போல் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இது மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. மாவோட பக்குவம் தான் முக்கியம். அடுப்பை சிம்மில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லாம் வைக்க வேணாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். அதனால் சிம்மில் வச்சே பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இதை பாகில் சேர்த்துடலாம். அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்து வடிச்சிட்டு அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இதில் இந்த 2ல் எது பிடிக்குதோ, எது ஈஸியாக இருக்கோ அதையே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு 4-5 செகண்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி சக்கரை பாகில் முக்கி எடுத்துக்கிட்டிங்கனால போதும். அதே போல் சக்கரை பாகு வந்து நல்லா வெதுவெதுப்பான சூட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஊறிடும். அதனால சூடு ஆறி இருந்தால் கூட லேசாக வெதுவெதுப்பாக சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடு பண்ண வேணாம், லைட்டாக வெதுவெதுப்பாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நல்லா வடிச்சிட்டு மாற்றிக்கோங்க. சூப்பரான ஒரு ஜாங்கிரி பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி. நம்ம கடைகளில் தான் போய் ஜாங்கிரி வாங்குவோம். இப்போ நம்ம வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோ உள்ளேலாம் பார்த்திங்கன்னா சக்கரை பாகு நல்லா இறங்கி அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. உள்ளேலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் சுட சுட ஜாங்கிரி சாப்பிட்றேன். கையில் கூட பிடிக்க முடியல, அந்தளவுக்கு சூடாக தான் இருக்குது லைட்டாக. நீங்களும் இது போல் ஜாங்கிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில். நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளே ஜாங்கிரி பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சூப்பராக தீபாவளியாக இனிப்பாக கொண்டாடுங்க. இந்த மாதிரி தீபாவளி ரெசிபியெல்லாம் ஈஸியான முறையில் பார்க்கணுன்னா நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.